சார். ஏன் தெரியுமா? லக்னத்திற்கு 7ல் சனி, ராசிக்கு 7ல் செவ்வாய். ஓகே சார். லக்னத்துக்கு 8ல் செவ்வாய். நான் சொல்ற அத்தனை விதியும் இதுதான், இங்கே தான் கரெக்டாக பொருந்தி வரும். ஓகே ஓகே. உங்களுக்கு தான் 7ஆம் இடத்துல திக்பலம், செவ்வாயுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி. ஓகே. ஒரு 7ஆம் பாவகம் ராசி லக்னத்திற்கு 7ஆம் பாவகம் சுத்தமாக கெட்டாதான் வந்து உங்களுக்கு கல்யாணத்தில் டிலே ஆகும். ஓகே ஓகே. உங்களுக்கு மிதுன ராசியாகி ராசிக்கு 7ல் செவ்வாய், லக்னத்துக்கு 8ல் செவ்வாய், லக்னத்திற்கு 7ல் சனி, காசு பணம் எல்லாமே இருக்கும், கல்யாணம் தான் டிலே ஆகும். ஏன்னா லக்னாதிபதி உச்சம். ஆமாம் ஆமாம். கல்யாணத்திற்கு தகுதியான ஆளாக இருப்பீங்க, கல்யாண அமைப்புகள் எல்லாம். ஆனால் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி 7ஆம் பாவகத்தை கெடுப்பார் என்பது அமைப்பு. இதில் தான் வந்து உங்களுக்கு சனி தசை செவ்வாய் புக்தியில் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறனால 2027 தீபாவளிக்கு பிறகு சனி தசை சந்திர புக்தி. சந்திரன் வந்து 3 குடையவர் கூட 8ஆம் இடத்தோடு தான் தொடர்பு கொள்கிறாரு. 8ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அடுத்த வருஷம் தீபாவளிக்கு மேலே